தலைவர் 173 பார்த்துட்டு வெளியே வரும்போது தன்னுடைய முதல் படம் மூலிமா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் தமிழ் சினிமாவும் அவரை செலிப்ரேட் பண்ணுச்சு. இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு சென்சேஷனாக இருக்கக்கூடிய இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். எனக்கு உங்களை பார்க்கும்போது தான் சித்தப்பு நீ எங்கே இங்கேன்ற மாதிரி இருந்தது. அவரும் நடிச்சிருக்காரு. வித் லவ் இன்னைக்கு தான் படம் பார்த்தேன். பிளாக் பஸ்டர் ஃபிலிமுங்க படம், ஷார்ட் பிளாக் பஸ்டர். சௌந்தர்யா மேம் பற்றி நான் நிறையா சொல்லணும், இன்னொரு மேடை இருக்குது. மேம் இந்த படம் வந்து நிறையா எமோஷன்ஸை கேரி பண்ணுது, நிறையா ஃபன் இருக்குது. அண்ட் இது எல்லாத்தோட இப்படி ஒரு கண்டென்ட் வந்த உடனே இதை மேம் நினச்சிருந்தா ஒரு பெரிய ஸ்டார், பெரிய ஒரு வேறு ஆக்டர்னு போயிருக்க முடியும், மார்க்கெட் இருக்க ஒருத்தர்னு. ஆனால் இதை வந்து ஒரு டெபியூட் ஹீரோவை வச்சு ஒரு லான்ச் பண்ணணும்னு நினச்சதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் மேம். ஃபஸ்ட்டு அது தேங்க்யூ. ஏன்னா ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை, அதை பண்ணியிருக்கீங்க. அது இன்றைக்கி இல்லை, இன்னொரு 10 இயர்ஸ் கழிச்சு இது எவ்வளோ பெருசுன்றது எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம் அதுக்கு. அண்டு மகேஷ் ப்ரோ சூப்பரான ஒரு சப்போர்ட் இந்த ஃபிலிமில் பயங்கரமாக மேம்க்கு பண்ணியிருக்கீங்க. அண்டு படம் இன்னைக்கு பார்த்துட்டு வெளியில் வரும்போது மகேஷ் ப்ரோ தான் அப்படியே எப்படி இருக்குது அப்படின்னாரு. சூப்பராக இருக்குது, பணம் மழை கொட்ட போகுதுன்னு அவர் அப்படியே போயிட்டார். காசு பணம் துட்டு மணின்னு. கண்டிப்பாக ப்ரோ பெரிய நம்பர் இந்த படம் பண்ணும் கண்டிப்பாக. அண்டு அபிஷன் ப்ரோ ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தீங்க. ஃபஸ்ட் ஃபிலிம் மாதிரியே தெரில, ஒரு சின்ன பதட்டம் இருக்கும் அந்த ஃபஸ்ட் ஃபிலிம் நடிக்கும்போது, அது தெரில. அது ரொம்ப கேஷுவலாக இருந்தார். அண்ட் அகெயின் ரொம்ப கனெக்ட் ஆகிற ஒரு ஹீரோவாக இருந்தாங்க. எல்லோரும் ஆக்டர்ன்றாங்க, எனக்கு என்னமோ நீங்கள் பெரிய ஸ்டார் ஆவீங்கன்னு தோணுது. அண்டு ஷான் ரோல்டன் சார், அவரோட மியூசிக் அண்ட் வாய்ஸ்க்கு ஒரு பெரிய ஃபேன் நான். சார் நம்ம சீக்கிரம் ஒர்க் பண்ணோம் சார். அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்டு ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. அனஸ்வரா, இதுக்கப்புறம் தமிழ் பசங்கள்கிட்ட நிறையா ப்ரொப்போசல்ஸ் வரும் உங்களுக்கு, கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். அண்டு ரொம்ப ஒரு அசின் மேடமோட வைப்ஸ் இருந்தது அவங்கக்கிட்ட. அவங்க ஈஸியாக ரொம்ப கேரி பண்ண விதம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்டு இன்னொருத்தங்க அவங்க காவியா, அவங்க படத்துலேயும் இதே மாதிரி லைலா மேம் மாதிரி சிரித்து இப்போ நடிச்சிருந்தாங்க. அப்புறம் ஸ்டேஜ்லேயும் பார்த்தேன் அதே மாதிரி தான் சிரிச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ப்ரொபோசல்ஸ் வரும், பிக் ஃப்யூச்சர் இருக்குது. அண்டு இதில் நான் இதை ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க. அண்டு இதில் ஒர்க் பண்ணேன் கேமராமேன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அண்டு இந்த படத்தோட டைரக்டர் ரொம்ப சூப்பரான ரைட்டிங். ஆக்சுவலாக நிறையா விஷயங்களை ரொம்ப க்யூட்டாக கனெக்ட் பண்ணியிருந்தார். கண்டிப்பாக அவர் ஒரு பெரிய ஒரு ப்ராமிசிங் டைரக்டர். அப்படியா? அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அண்டு வித் லவ் படம் இது என்ன மாதிரியான ஒரு படம் அப்படின்னா, நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் இந்த கொரியன் படம் பார்த்துட்டு க்யூட்டாக இருக்குஃபான்னு திரும்ப பார்த்தேன் நிறையா கொரியன் ஃபிலிம்ஸை. அந்த மாதிரியான ஒரு கொரியன் ஃபிலிமாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ இருக்க ஒரு ஸ்கூல் காலேஜ் பசங்க திரும்ப பார்க்குற ஒரு படமாக இருக்கும். அண்டு திரும்ப அதான் இது ஒரு ஷார்ட் பிளாக் பஸ்டர் ஃபிலிம். இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன், கேஸ்டிங் எல்லாருக்குமே இதுக்கப்புறம் ஒரு பெரிய லீப் இருக்கும். அண்டு இன்னொரு விஷயம் இங்கே நான் சொல்ல ஆசைப்பட்றேன். ஏன்னா தலைவர் 173 அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் எல்லாரையும் இப்போ தான் பார்க்குற சான்ஸ் கிடச்சிது. அண்டு எல்லாருமே அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் எதிர்பார்க்காத நம்பர் ஆஃப் வாழ்த்துக்கள் அண்ட் எதிர்பார்க்காத ஆட்கள்கிட்டிருந்தும் நிறையா வாழ்த்துக்கள். அண்ட் ஒரு சில பேர் ஆஹா இவன் பண்ணுறானான்ற மீட்டரில் ஒரு சின்ன பதட்டம் இருக்குது, அது எனக்கு புரியுது. அண்டு நான் வித் லவ்வோட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு தலைவர் தலைவர் ஃபேன்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக தலைவர் 173 பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வருவீங்க. இட்ஸ் அ ப்ராமிஸ். Again, I am saying it's a promise. Thank you. And Feb 6 with love release ஆகுது. கண்டிப்பாக தியேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you all. Thanks.
கரெக்டாக ஒர்க் அவுட்ன்றது வந்து சூப்பராக பேசுறீங்க. அதான் நீங்கள் எப்போ பேசுவீங்கன்ற எதிர்பார்ப்பு தான் எல்லாருக்கும் இருந்துட்டு இருந்தது. அதை புரிஞ்சுக்கிட்டு பேசுனதுக்கு நன்றி. ஸோ இவருடைய அடுத்த படம் யார் கூட எந்த பெரிய ஹீரோவோட அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ டைரக்டர் கீர்த்தீஸ்வரன் அவர்களை அன்புடன் பேச அழைக்கிறேன். வித் லவ் படம் நான் பார்த்துட்டேன். ரொம்ப சூப்பர்பாக இருக்குது படம். வந்துட்டு மதனோட ரைட்டிங் டைரக்ஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு மதனை வந்துட்டு நான் டூரிஸ்ட் ஃபேமிலியோட சக்ஸஸ் மீட்டில் நம்ம பார்த்தோம். நைட்டு ஒரு மணி இருக்கும். வந்து ரொம்ப நேரம் ஏதோ பேசிகிட்டு இருந்தார். இது எப்படி பண்ணீங்க, அது இது என்னென்னமோ. எனக்குலாம் ரொம்ப தூக்கம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இவ்வளோ ஹைப்பராக இருக்காருன்னு நினச்சேன். எனக்கு படம் பார்க்கும்போது எனக்கு அந்த பேஷன் அப்போ தான் புரிஞ்சுது. ஸோ கங்க்ராட்ஸ், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒரு ஃபஸ்ட் டைரக்டரோட ஸ்டேஜு, ஃபஸ்ட்டு ஹீரோ, ஸோ எல்லாமே ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் அபி, எங்கேருந்து சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. ஆக்சுவலாக அபியும் நான் டூரிஸ்ட் ஃபேமிலி அவர் பேரலாக ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய படம் ப்ரீ ப்ரொடக்ஷனில் இருந்தேன் நான். அப்போ நான் பார்ப்பேன் ஒரு ஸ்கூட்டியில் வந்துட்டு ஒரு இயர்ஃபோன்ஸை காதில் மாட்டிக்கிட்டு ஸ்வைங்கன்னு போவார், வருவார், பேசுவார், ஹாய் ப்ரோ என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார். ஸோ ரொம்ப இந்த ஃபீல் ரொம்ப புதுசாக இருக்குது. லைக் நம்ம அப்படி பார்த்தோம் எல்லாம் லாஸ்ட் இயர் தான். நான் சொல்கிறதுக்கு அந்த காலத்தில் பார்த்தேன்னு கூட சொல்ல முடியல. இப்போ தான் பார்த்தேன், அதுக்குள்ளே திரும்ப இங்கே ஹீரோ வந்து நிற்கிறாரு. அண்ட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் நான் படம் பார்த்தேன். அந்த சின்ன சின்ன போர்ஸு, டேனு அதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்லையே, நம்மள மாதிரி ஒரு ஹீரோ நம்மளதுலேருந்து ஒருத்தன் வந்திருக்கான் அப்படிங்கிற ஃபீல் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது பார்க்குறதுக்கு. பர்ஃபார்மன்ஸு, டான்ஸ், அந்த சாம் ஒன்று இருந்துச்சு, எஃபர்ட்லெஸ் சாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கங்க்ராட்ஸ். அப்புறம் அனஸ்வரா, ஆக்சுவலாக உங்களோட ஸ்கூல் போர்ஷன்ஸில் வந்துட்டு பயங்கரமாக இருந்தீங்க. நீங்கள் செம்ம கெத்தாக இருந்தீங்க, நல்லா இருந்துச்சு, சூப்பர். அண்ட் அந்த ஃபஸ்ட் எக்ஸாக ஒருத்தங்க நடிச்சிருந்தாங்க, அவங்களோடது எனக்கு சாரி பேர் தெரில, பட் பார்க்கும்போதே எனக்கு தோணுச்சோ எல்லாருக்கும் ஒரு முஸ்லீம் எக்ஸ் இருக்காங்களா அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ரொம்ப நல்லா காவியா, ரொம்ப நல்லா பண்ணீங்க, வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் ஷான் ப்ரோ, ஆக்சுவலாக உங்களது ஒரு நல்ல பிராண்ட் மாதிரி வந்துட்டுருக்கு. ஷான் ரோல்டன் மியூசிக்கல்னு பார்த்தாலே ஓகே, இந்த படத்து மேலே ஒரு ட்ரஸ்ட் வருது, அது ரொம்ப நல்லா இருக்குது. கங்க்ராட்ஸ். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் சௌந்தர்யா மேம் அண்ட் மகேஷ், வாழ்த்துக்கள் ப்ரோ, வாழ்த்துக்கள் மேம், கங்க்ராட்ஸ். எனக்கு அங்கே 2 பேரும் நான் இப்போ ரீசெண்டாக படம் பார்க்கும்போது வந்திருந்தாங்க. ரொம்ப பேஷனேட்டாக இது ஒர்க் ஆகுதா என்ன நடக்குதுன்ட்டு, கையில் நோட் பேடு மட்டும்தான் இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப சின்சியராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, இவ்வளோ சின்சியராக இவ்வளோ இது பண்ணுறாங்களேன்ட்டு. வெரி ஹாப்பி. அது கண்டிப்பாக பிளாக் பஸ்டராக இருக்கும். நான் படம் பார்த்தேன், ரொம்ப எப்படி சொல்கிறதுனா நல்ல ஒரு பல்ஸோடு இருந்துச்சு படம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல பல்ஸு, நல்ல மீட்ரு, பதமாக இருந்துச்சு, நல்ல ஹியூமர், நல்ல எமோஷன், எல்லாமே எனக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ ஹாப்பி. அப்புறம் டீம் ஒர்க்காகவும் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாருமே எனக்கு கேமரா ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ஆர்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்டு எனக்கு ஐயோ காதலே பாட்டு வந்துட்டு நான் லூப்பில் கேட்டுகிட்டே இருக்கேன், வரும்போதும் அதான் கேட்டேன். ஸோ கங்க்ராட்ஸ், எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். வேறு என்ன அபி, டூரிஸ்ட் விசாவை தூக்கி போட்டு பெர்மனெண்ட் விசா வந்தாச்சு, வாழ்த்துக்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச்.